255 இதுல இருக்காது. திருத்தொண்டர் தொகை 7ஆம் திருமுறை திருத்தொண்டர் தொகை. நம்முடைய 4 பெருமக்களில் கொள்ளிக்கவான் பல்ல நம்முடைய சமய புறவர்கள் 4 திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர் 4 இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எனவே அந்த 3வரில் ஒருவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருக்கயிலாயத்தில் சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டர். அணுக்க தொண்டர்னா நம்ம ஆங்கிலத்தில் சொன்ன PA பர்சனல் செக்ரட்டரி போல. அவருக்கு என்ன பணின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுக்கு மலர் மாலை சூட்டுதல், திருநீற்று பேழையை ஏந்தி இருப்பார். சிவபெருமான் திருநீர் அணியும் போது திருநீர் கூட இப்படி கொடுப்பார். எனவே அள்ளும் நீரும் காத்தும் மாலையும் கொண்டு அணைவான் ஒருவன் உடன் அன்னவன் பெயர் நம்பி ஆரூரன் என்பது பெரிய புராணம். அந்த பணியை செய்து கொண்டிருந்த அவரைத்தான் இந்த அருவாண்மை நாயன்மார்களை உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று கருதி இறைவன் மாதர் மேல் மனம் போக்கி மண்ணுலகில் திருநாவலூரிலே பிறக்கச் செய்து அவர் மூலமாக திருமண பந்தலில் ஓலை காட்டி ஆட்கொண்டு திருவாரூரிலே வரச் செய்து அங்கே பறவையாரை மனம் முடித்து திருவாரூரில் இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் அடியேராக அவரை செய்து அவருக்கு உரிய காலத்தில் அவரை கொண்டு திருத்தொண்டர் தொகை பாடினார். அப்படி திருத்தொண்டர் தொகை பாட வேண்டும் என்று இறைவன் படித்த பொழுது அவர் தடுமாறி நின்றார். என்ன தடுமாற்றம்னா, திருமண பந்தல்ல ஓலை கொண்டு நீ என்னை ஆட்கொண்ட பொழுது உன்னையே அறியாமல் பித்தன் என்று ஏசியவன் நான். உன்னுடைய அடியார்கள் காலம் வேறு, தன்மை வேறு, குலம் வேறு, குணம் வேறு, கொள்கை வேறு, தொண்டு வேறு, இத்தனையும் அறிந்து நான் எவ்வாறு பாடுவது என்று தடுமாறி நின்ற பொழுது இறைவனே அவருக்கு தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே என்று அடியெடுத்து கொடுக்க அதனை முதன்மையாக கொண்டு அவர் திருத்தொண்டர் தொகை பாடினார் என்பது வரலாறு. 63 அவர் பாடியது 60 பேர் தான். அதுல பாட்டினுடைய நிறைவுல தன்னை ஈன்ற தாய் தந்தையரை சொல்லி இந்த பதிகத்தை பாடியவர் தான் என்று அவர் பாடியதனால தாய் தந்தையரும் நாயன்மார்கள் ஆக்கினார்கள். அவரும் நாயன்மார்களின் வரிசையில் அமர்ந்ததுனால 63 நாயன்மார்கள் என்று பெயர். தொகையடியார்கள் 9 பேர். தில்லைவாழ் அந்தனர், பத்தராய் படிவார்கள், பரமனையை பாடுவார், சுத்தத்தை சிறந்தார், அதெல்லாம் தொகையடியார்கள். 72 வகையான அடியார்கள். தனி அடியார்கள் 63. இதையெல்லாம் உலகத்துல முதல்ல பாடியவர் சுந்தரர் தான். பிறகு அவர் பாடியது நம்பியாண்டார் நம்பிக்கை திருத்தொண்டர் அந்தாதி பாடினார். அவர் ஒரு வரியில் பாடிய நாயன்மார்களை ஒரு பாடலாக 96 பாடல்களால் அவர் திருத்தொண்டர் அந்தாதி பாடினார். இந்த 96 வைத்துக் கொண்டுதான் சேர்க்கிறார்கள் இருந்தது 4286 பாடல்களால் நாயன்மாருடைய வரலாற்றை உலகுக்கு கொடுத்தார். இந்த 3 பெருமக்களும் இல்லைன்னா நாயன்மார்கள் கிடையாது. நாயன்மார்கள் இல்லைன்னா தேவார திருமுறைகள் கிடையாது, திருநீர் கிடையாது, திராட்சம் கிடையாது, சிவனடியார் கிடையாது. இவர்கள் போய் வழிபாடு பண்ணினா இத்தனை நூற்றாண்டுகளாக கோயில் கிடையாது. கோயில் கிடையாதுன்னா இறை வழிபாடு கிடையாது. இறை வழிபாடு இல்லை என்றால் தமிழர் என்ற மரபு கிடையாது. ஏன் நாயன்மார்களை கும்பிடணும் சும்மா நினைச்சுக்காதீங்க, நம்மளாம் கடமைப்பட்டு இருக்கோம். எனவே இவர்கள் இல்லை என்றால் வரலாற்றில் டைம் லூப்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுல வரலாற்று ஒன்று மாற்றி வச்ச வரலாறு அது எதுவுமே இருக்காதுங்க. அதுபோல நாயன்மார்களுடைய அவதாரம் இல்லை என்றால் இந்த சைவ சமயம் என்பதற்கு இன்றைக்கு சான்றுகளே இல்லாமல் போயிருக்கும். அந்த நன்றி கடனுக்காகத்தான் நாயன்மார்களை வழிபாடு செய்கிறோம். நம்ம தற்காலத்துல பார்த்தீங்கன்னா கால சூழல் மயக்கத்துல யாரையும் கும்பிட்டுருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சவர் தான். சாய்பாபான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தான் நீங்க எல்லாரும் கும்பிடுறாங்க, விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க, விழுந்து கும்பிடுறாங்க. அவர் இல்லாத இடமே இல்லை. நான் நினைத்து பாருங்க, நம்ம மண்ணுல 63 நாயன்மார், 12 ஆழ்வார்கள், 18 சித்தர்கள், அதுபோல அபிராமி பட்டரு, பட்டினத்தாரு, குமரகுருபரரு, தாரிமான், ஏகப்பட்ட பேர். ஒருத்தரை கூட நம்ம வீடு வச்சு கொடுத்துருக்கோம். ஆனா எப்படியோ வந்து சாய்பாபா தூக்கி வச்சு கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. இப்ப நம்ம நாயன்மார்கள்லாம், ஆழ்வார்கள்லாம், சித்தர்கள்லாம் நம்ம மரபுல தோன்றிய தமிழர்கள் ஒரே காரணம் தான், தமிழ்நாட்டில் பிறந்துட்டாங்க. அவ்வளவுதான், வேற என்ன சொல்றது. தமிழர்களுடைய பெருமை உலகறிய செய்தது. நம்ம அவங்கள கும்பிட வேணாம்னு சொல்லல, நம்ம மண்ணுல நாயன்மார்களை வழிபாடு செய்யாம நீங்க வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா சாய்பாபாவுடைய வரலாறுல என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. தொலைக்காட்சியில தொடர் போட்டாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. திருநாவுக்கரசருடைய வரலாற்றுல 1000 அற்புதங்கள் கல்லுல கட்டி போட்டாங்க, கதந்து வந்தாங்க.
மத யானையை ஏறினார்கள், யானை வணங்கி சென்றது. நஞ்சு கொடுத்த சாதத்தை கொடுத்தாங்க, உயிரோடு வந்தார். சுண்ணாம்பு காலவாயில போட்டாங்க, மாசில் வேளையில் பாடி பொழிவோடு வந்தார். இப்படி ஆயிரம் அற்புதங்களை செய்த நாயன்மார்களை வீடுகள்ல காணோம். ஆனா இன்னைக்கு நாம செய்த புண்ணியம் நம்ம வீட்டை தேடி 61 வந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வந்தாலே பல ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். ஆனால் 63 தலைவனும் தலைவியுமாக அம்மையப்பர் வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதம். ஏதோ ஐயா ஏதோ பல பிறவிகள்ல அந்த செப்பரை திருமணத்துல செய்த புண்ணியத்தினுடைய பயன்பாடுகள் தான் இன்றைக்கு இறைவனே நம்மளை தேடி வந்திருக்கிறார். அது எந்த அளவுக்கு நமக்கு உணர முடியும் தெரியல. நேரம் ஒரு நம்ம ஆன்மார்த்தமான ஒரு கதாநாயகன் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க வச்சுக்கோங்களேன், கண்ணீர் நல்கி இருக்கும். நாம ஆன்மார்த்தமான ஒரு அரசியல் தலைவர் வந்து உட்கார்ந்து இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், காலில் விழுந்திருப்போம். ஆனா இறைவன் வந்ததுனால நமக்கு தெரியல. அது சிலையெல்லாம் வச்சிருக்கிறாங்க, அது சிலை அல்ல, இறைவன் இறைவி, அது நாயன்மார்கள். அப்படி பார்த்தா தான் ஆன்மார்க்கம். அத்தகைய திருத்தொண்டர் தொகை நம்ம வீடுகள்ல 3 நூல் இருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பா வாங்கி வச்சிருங்க. ஒன்று திருக்குறள், அது உலக அறங்கள், மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு. 2வது திருவாசகம், இறைவனை பற்றியே பாடியது. 3வது பெரிய புராணம், நாயன்மார்களை பற்றி பாடி எப்படி வாழ்ந்தால் இறைவனை அடையலாம் என்று காட்டிய சொல்லுவாங்க, பிராக்டிகல் சொல்லுவாங்க, தியரி. அந்தபடி வாழ்ந்த நூல். எனவே பெரிய திருக்குறள், திருவாசகம், பெரிய புராணம், இது 3 இருந்தா நீங்க படிக்க கூட வேண்டாம், வீட்டை வாங்கி வச்சீங்கன்னா போதும். அது தன்னுடைய வேலையை செய்து. மருத்துவர்கிட்ட போறோம், மாத்திரை வாங்குறோம், அதுல என்னென்ன கலந்துருக்குன்னு நமக்கு தெரியுது. மாத்திரை போட்டா நோய் குணமாவது பாருங்க. அது போல அந்த புத்தகத்தை வாங்கி அங்க வச்சுட்டீங்கன்னா அது மருந்து போல உங்களுக்கு வேலை செய்யும். இந்த திருத்தொண்டர் தொகையை நாள்தோறும் பாடணும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சிவபுராணம், இறைவனை பற்றியும் அடியார்களை பற்றி திருத்தொண்டர் தொகையை பாடிங்கன்னா இது 2 கண்ணு மாதிரி. இது நமக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை கொடுக்கும். அந்த தொடக்கம். நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போறீங்க, சிவகோயிலுக்கு போனீங்கன்னா 61 பார்க்கணும், வந்தார் நடராஜர் பார்க்கணும், 61 வேலை பார்க்கணும். பார்க்க உங்க நட்சத்திரத்துக்குரிய நாயமாக இருப்பாங்க. கட்டாயமா அவங்களால போய் நன்றி 3 தடவை போட்டு வச்சீங்கன்னா போதும், நிறைய விஷயம் நடக்கும். நாங்களா பல காலமாக செஞ்சிருக்கோம். நம்ம புரிய நன்றி. திருத்தொண்டர் தொகை வெள்ளவாசியப்படுது. ஓதுவார் பாடுவார். முதல் 2 வரி கேளுங்க, அப்பதான் அந்த பாராயணம் வரை நல்லா இருக்கு. எல்லா வரையும் பாண்டு வச்சுக்கல, மூச்சு வாங்கும், பெரிய கவனம் இருக்காது. அவர் 2 வரி பாடினா அதை நம்ம காதல வாங்கிட்டு அடுத்த 2 வரி நாம் பாடுவோம். அப்போ பாராயணம் வரை நல்லா எடுக்கும். அடியேன் திருநீலகண்டத்து புயவனாக்கடியேன் பிள்ளையே என்னாகிய கருத்து அடியேன் இளையாண்ட கொடிமாறன் அடியாக்கும் அடியேன் மாமிக வல்லமை பொருள் கடியேன் இது பொழுது கொள்கையால் இடமில்ல கடியேன் அதிலிமென் முள்ளையதரமீதி கடியேன் ஆரூரனாரூரிடம் மானுக்காயே மலிந்தவே நம்பியது கடியேன் ஏனாதிநாதன் நடியாக்கும் அடியேன் கலைமறிந்ததே நம்பி கண்ணப்படியேன் கடவுள் கலையந்த நடியாக்கும் அடியேன் மலை மலைந்த தோல் வல்லமான நடியாக்கும் அடியேன் மலை மறிந்த புகழ் மங்கையானாய நடிகேன் ஆரூரனாரூரில் அம்மானே தாயே மயால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் முருகனுக்கும் முருகிற பசுபதிக்கும் அடியேன் செம்மையா திருநாளை போவார்க்கும் அடியேன் திருக்குறிப்பு கொண்டரும் அடியார்க்கும் அடியேன் மயே திருமேனி வழிவரா நின்ற வெகுண்டிருந்த தாதையார் மகிழ்ச்சியார் திருந்த அம்மையார் அடித்தந்தி பெருமானை கடியே ஆரூரனாரூரில் அம்மானை தாயே திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவு கலையன் தன்னடியாக்கும் அடியே பெருநம்பி குலசிறைக நடியாக்கும் அடியே பெருமிழலை குறும்பர்க்கும் பேயாக்கும் அடியே பெருநம்பிய பூதி
கவியா குமரியே ஒளி புனகு காத்தமங்கனி கரியே அருணம்பி நம்பி அடியா குமரியே ஆரூரனாரூரி அம்மான் காரே அன்பராவரி வந்து மனம் நாட மலரும் மதுமலர் கொள்கையா மனிதலாக்கேனாம் வந்த நடியா குமரியே ஏகோண்டலி காமனடியா குமரியே நம்பிரான் திருமூல நடியா குமரியே நாட்டமிகு கண்டிக்கும் மூதல் குமரியே அம்பரான் சோமாசி மாதன் குமரியே ஆரூரனாரூரி அம்மானை காரே ஆகுங்க மனமுடையாருமை கண்ணே மரபாது கல்வின காப்பிய குமரியே வீர்கொண்ட புகழ் வல்ல திறகுடி குமரியே செங்காட்ட முடிமேய திருகொண்ட கடியே ஆகுண்ட கொடை கலரை கனிவார் குமரியே கடத்தாழி கணநாத நடியார் குமரியே ஆகுண்டே கோத கலவை கோரடியே ஆரூரனாரூரி அம்மானு காரியே தேவையில்லாத புலவர் குமரியே ஒளி கருவு துந்திய புகழ் சோழ கரியே மெய்யறிய நரசிங்க முனையடைய கரியே இருதிலை கடலாவை அறிவற்ற கரியே சக்தி வருகிற குமரியா குமரியே ஐயடிகள் காடவர் குமரியா குமரியே ஆரூரனாரூரி அம்மானை காரே காப்பு கொண்டிருந்த கணமுள்ள நம்பிக்கும் காரி குமரியே கொண்டதியாலே வேறி வென்ற நின்ற சீரடுமாறனடியா குமரியே உரை கொண்ட செம்பவளம் இருளகத்து போதி தொன்மையிலை வாயிலா நடியா குமரியே அதை கொண்டது நம்பி உனையடியே ஆரூரனாரூரி அம்மானு காரே கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் நடியா குமரியே வடல் சூழ்ந்ததா நம்பி இளபடிக்கும் தஞ்சை மன்னவனவிருதுயில நடியா குமரியே உரை சூழ்ந்த புலியதனிடரவாட ஆடி பொன்னதிகள் வைக்கமுவை குமை குமரியே வடல் சூழ்ந்தது நம்பி கோட்புலி குமரியே ஆரூரனாரூரி அம்மானு காரே குமரியே பரமனையை வாழுவார் குமரியே திருவாரூரிலே போரும் திருமேனி திருவார் கையே முழுநீர் பூசிய முனிவர் குமரியே அப்பாலும் அடித்தாங்க ஐயார் குமரியே ஆரூரனாரூரி அம்மானு காரே வந்திய திருமலை நாவன் நின்றவும் பூசல் பரிவலையானிக்குமே தன் குமரியே தென்னவனயுலகாண்ட செங்கனாதடியே திருநீலகண்டத்து வானநாதடியே என்னவனடியே அடைந்து இசைஞானி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனமாரூரன் அடிமையே குவப்பார் ஆரூரில் அம்மானு கண்டராவாரே ஆரூரில் அம்மானு கண்டராவாரே அருள் தரும் அல்லியம்